என்சிபி மண்டல இயக்குனர் சமீர் வாங்கடே மீது அமலாக்கத்துறை புது பண மோசடி வழக்கு ஒன்று பதிவு செய்திருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கோவா நோக்கி சென்ற கார்டேலியா என்ற சொகுசு கப்பல்ல போதைப் பொருள் கூடிய விருந்து நடைபெறுவதாகவும் அதுல பலர் கலந்து கொண்டிருப்பதாகவும் மும்பை போதைப் பொருள் தடுப்பு படையினருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைச்சிருந்தது. இதைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு படை அதிகாரிகள் அந்த கப்பல்ல அதிரடியா சோதனை நடத்தினாங்க. இதுல பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் அங்க போதைப் பொருள் பயன்படுத்தியதா சொல்லி கைது செய்யப்பட்டதா தகவல் வெளியாகியிருந்தது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. பிறகு வழக்கு விசாரணையின் முடிவுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகையில ஆரியன் கான் குற்றமற்றவர்னு கூறப்பட்டது. இந்த நிலையில போதைப் பொருள் தடுப்பு படையின் சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையில IRS அதிகாரி சமீர் வாங்கடே தலைமையிலான போதைப் பொருள் தடுப்பு படையினர் நடத்திய விசாரணையில் பல குறைபாடுகள் இருந்ததா கண்டுபிடிச்சிருந்தாங்க. மேலும் ஆரியன் கானை வழக்குல இருந்து தப்பிக்க வைக்க சமீர் வாங்கடேயும் அவருடைய சக அதிகாரிகளும் 25 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கேட்டதாகவும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில தெரிய வந்தது. இந்த நிலையில சமீர் வாங்கடே மீது அமலாக்கத்துறை புது பண மோசடி வழக்கு ஒன்று பதிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி ஷாருக் கானின் மகன் ஆரியன் கானை போதைப் பொருள் வழக்குல இருந்து காப்பாற்ற அவர் குடும்பத்திடம் லஞ்சம் கேட்டதா CBI தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில இந்த புதிய வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையே சுங்கம் மற்றும் மறைமுக வரிகள் பிரிவுல வேலை பார்த்து வந்த 2008ஆம் ஆண்டு பிரிவு இந்திய வருவாய் பணி அதிகாரியான சமீர் வாங்கடே அமலாக்கத்துறையின் கட்டாய நடவடிக்கைகள்ல இருந்து பாதுகாப்பு கோரி மும்பை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கிறதா கூறப்படுது. மும்பையின் முன்னாள் NCB மண்டல இயக்குனர் சமீர் வாங்கடே மீது அமலாக்கத்துறை புது பண மோசடி வழக்கு ஒன்று பதிவு செய்திருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கோவா நோக்கி சென்ற கார்டேலியா என்ற சொகுசு கப்பல்ல போதைப் பொருள் கூடிய விருந்து நடைபெறுவதாகவும் அதுல பலர் கலந்து கொண்டிருப்பதாகவும் மும்பை போதைப் பொருள் தடுப்பு படையினருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைச்சிருந்தது. இதைத் தொடர்ந்து போதைப் பொருள் தடுப்பு படை அதிகாரிகள் அந்த கப்பல்ல அதிரடியா சோதனை நடத்தினாங்க. இதுல பிரபல பாலிவுட் நடிகர் ஷாருக் கானின் மகன் ஆரியன் கான் அங்க போதைப் பொருள் பயன்படுத்தியதா சொல்லி கைது செய்யப்பட்டதா தகவல் வெளியாகியிருந்தது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்துச்சு. பிறகு வழக்கு விசாரணையின் முடிவுல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகையில ஆரியன் கான் குற்றமற்றவர்னு கூறப்பட்டது. இந்த நிலையில போதைப் பொருள் தடுப்பு படையின் சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையில IRS அதிகாரி சமீர் வாங்கடே தலைமையிலான போதைப் பொருள் தடுப்பு படையினர் நடத்திய விசாரணையில் பல குறைபாடுகள் இருந்ததா கண்டுபிடிச்சிருந்தாங்க. மேலும் ஆரியன் கானை வழக்குல இருந்து தப்பிக்க வைக்க சமீர் வாங்கடேயும் அவருடைய சக அதிகாரிகளும் 25 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கேட்டதாகவும் இந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில தெரிய வந்தது. இந்த நிலையில சமீர் வாங்கடே மீது அமலாக்கத்துறை புது பண மோசடி வழக்கு ஒன்று பதிவு செஞ்சிருக்காங்க. அதன்படி ஷாருக் கானின் மகன் ஆரியன் கானை போதைப் பொருள் வழக்குல இருந்து காப்பாற்ற அவர் குடும்பத்திடம் லஞ்சம் கேட்டதா CBI தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில இந்த புதிய வழக்கு பதியப்பட்டிருக்கிறதா அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கிடையே சுங்கம் மற்றும் மறைமுக வரிகள் பிரிவுல வேலை பார்த்து வந்த 2008ஆம் ஆண்டு பிரிவு இந்திய வருவாய் பணி அதிகாரியான சமீர் வாங்கடே அமலாக்கத்துறையின் கட்டாய நடவடிக்கைகள்ல இருந்து பாதுகாப்பு கோரி மும்பை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கிறதா கூறப்படுது. குறிப்பா SRK சொல்கிற மாதிரி வந்து ரொம்ப கீழ்மட்டத்திலிருந்து சினிமாவுக்கு வந்தவர் வந்து எந்தவித சினிமா பின்புலமும் இல்லாமல், அதுவும் பாலிவுட்டில் வந்து அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலி அங்கே இருக்குது. அந்த ஃபேமிலி மீறிலாம் ஆமாம் அதை மீறி ஒன்றும் பண்ணவே முடியாது. எல்லாரும் பெரும்பான்மை வளர்ந்தவர்கள் வந்து பின்புலத்தோடு வளர்ந்தவங்க. இந்த ஷாருக் கானுடைய ஆரம்பகட்ட கால வாழ்க்கை அப்படின்பொழுது அவங்க குடும்பமே வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை சமயத்தில் பெஷாவர்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து டெல்லிக்கு குடியேறிய ஒரு இஸ்லாமிய குடும்பம். இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க, அங்கேருந்து வந்தவர்கள். அப்படி வந்து இங்கே வந்தவங்க வந்து மகனை ஒரு என்ன சொல்கிறது வந்து ஒரு அவ்வளோ ஒரு அன்பான தாய், ஒரு பாசமானது, ஒரு இஸ்லாமிய பள்ளியில் தான் ஆரம்பத்தில் படித்து முடிக்கிறாரு. இவருடைய 15வது வயதில் அவருடைய அம்மாவுடைய மரணம் இவர் ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்துது. தந்தையினுடைய வளர்ப்பில் வளர்றாரு, தந்தையினுடைய கண்காணிப்பில் டிகிரி முடிக்கிறாரு. இவருக்கு இருக்கிற சினிமா இன்ட்ரெஸ்ட் அவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. டெல்லி தேசிய நாடக பள்ளியில் இவர் கொண்டு போய் சேர்க்குறாரு. அங்கே வந்து முதுகலை பட்டம் பெற்றார். அதை தாண்டி சில ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுகள் அதில் போயிட்டு பார்ட் டைமில் போய் ஆக்டிங் கோர்ஸ் பண்ணுறாப்புல. சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி அவருடைய தந்தை மரணமும் அவருக்கு பெரிய சோகத்தை ஏற்படுத்தினா சரி, இந்திய சினிமாவுடைய தாயகம் இல்லை பாலிவுட்டோடைய முக்கிய தளம் மும்பை, அந்த அப்போ பாம்பே நோக்கி வராரு. வந்தப்போ அந்த இரும்பு கோட்டை இவருக்கெல்லாம் திறக்கவே இல்லை.
வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற அளவுக்கு தான் மாறுது. கிடைக்கிற சின்ன சின்ன வாய்ப்புகள்லாம் பயன்படுத்திக்கிறாரு. என்னென்ன கிடைக்குதோ விடக்கூடாது நம்ம அப்படின்னு ஜூனியர் ஆர்டிஸ்டாலாம் நடிக்க ஆரம்பிக்கிறார். துணை நடிகர் கதாபாத்திரத்தில் கும்பலோட கும்பலுக்கும் இது மாதிரியான என்னென்ன கிடைக்குதோ அதெல்லாம் நடக்கிறார். அது பிறகு வந்து இந்த சீரியல்கள் அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது. தூர்தர்ஷனில் சீரியல்கள் வந்து நமக்கு பெரிய அளவில் உதவி பண்ணோம்னா அது எப்படி அவருக்கு உதவி பண்ணால் அந்த தேசிய நாடக பள்ளியில் படித்ததுனால அந்த செட்டில் இருக்கிறவங்களாம் வந்து சீரியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவரை வாங்க அப்படின்னு கூட்டு வராங்க. கூட்டுமே தொடர்ச்சியாக வந்து சீரியல்கள் மூலம் இவர் வந்து தெரிய ஆரம்பிக்கிறாரு. தெரிய ஆரம்பிச்சுன்னா அப்போ தான் அந்த பாலிவுட் கதவை வந்து இவருக்கு லேசாக திறக்குது. அது வரைக்கும் தட்டிக்கிட்டு தான் இருக்கார். குறிப்பாக அவருடைய தந்தை சொன்ன ஒரு விஷயந்தான், எதுவும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, அதற்கான உழைப்பு, கடுமையான உழைப்பு தேவை அப்படின்ட்டு வந்து ஷாருக் கான் மைண்டு ஏற்றிக்கிட்டு எதுவும் போராடி தான் பார்ப்போம் கடைசி வரைக்கும்னு. அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் பாலிவுட் கதவு திறக்க பிறகு முதல் படம் என்ட்ரி டர் அப்படின்ற ஒரு படம். டர் தான் வந்து அதன் பிறகு எல்லாரையும் டார் ஆக்கிடுச்சு. டர் படம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரோல் தான். ஒரு வில்லனாக அறிமுகமானவர்கள் தான் பெரும்பான்மையான இந்திய சினிமாவில் ஹீரோவாக கலகட்டி ஸ்டாராக மாறியிருக்காங்க. நிறைய பேரை சொல்லலாம். அதுலேயும் இவர் தான் வந்து எந்த ரோல் கிடைச்சாலும் பரவாயில்ல, கும்பலோடு ஒரு நின்றவனுக்கு ஒரு வில்லன் ரோல் என்ன ஆகுதுன்னு அதை தாண்டி அதன் பிறகு வர இயக்குனர்கள்லாம் இவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல். அதை தாண்டி இவர் வந்து ஒரு பெரிய அளவில் சாதிக்கக்கூடியவர், பெரிய ஃபேன்ஸ் கொண்டு வரக்கூடியவர்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஹீரோவாக பல படங்கள் வருது. ஒரு கட்டத்தில் வந்து ஷாருக் எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நிற்கிறாரு. பாலிவுட்டில் வந்து கபூர் ஃபேமிலி அதை மீறி கான்ஸுகளை வந்து உள்ளே விட மாட்டேன்றாங்க அவங்க. அது எல்லாம் உடைச்ச ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இதுவும் இருக்குது. அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு உள்ளே வராரு. அந்த இதில் தான் பார்த்திங்கன்னா சல்மான் கான், அமீர் கான் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா இதுவாகிறாங்க. இவருக்கான ஒரு தனி இதென்ன சொல்லுவாங்க ஸ்டைல், தனி முத்திரை, குறிப்பாக டவுன் டு எர்த்து பழகிறது. தான் ஹீரோ அப்படின்னு போயிட்டு வந்து சேரில் போயிட்டு உட்காந்துக்கிறது, அப்புறம் வந்து ஜூஸ் குடிக்கிறது, தனியாக போகிறதுலாம் இல்லாமல் ஒரு லைட்மேனுக்கிட்ட போயிட்டு பேசுகிறது, அந்த லைட்மேனுக்கிட்ட இருந்து ஏதாவது ஒன்று தம்மு ஒன்று கொடுங்கன்னு சும்மா வாங்கிடுது, அவங்க பேக்கெட்டில் வந்து ஒரு காசை வைக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அதை தாண்டி அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் பணம் கட்டணுமா அவங்க ஃபேமிலிக்கு, இப்படிலாம் கேட்டு பண்ணுறது. ஏன்னா இவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஒரு சம்பாதியத்துக்கு வந்த பிறகு இதுவே நாமளும் இப்படி நிலைமையிலேருந்து வந்தவங்க தானே அப்படின்ற. எப்பவுமே இந்த கீழ்மட்டத்திலேருந்து வரவங்க ரெண்டு விதமாக மாறுவாங்க சார். ஒன்று வந்து தாராள குணமாக மாறிடுவாங்க, இல்லைனா படுகஞ்சனாக மாறிடுவாங்க. அது காரணம் என்னென்னா, ஒரு மனப்பான்மை என்னென்னா, நாம் ரொம்ப தானே லோல் பட்டு லொங்கழிஞ்சு வந்தோம், பண்ணால் என்ன அப்படின்னு. நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம்ல, இது வந்து இன்செக்யூர், அதை வச்சுப்போம், இதுவும் இல்லாமல்